மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அந்த ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பனா தான் என்னென்ன நியூஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து பாதிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல நம்மளை பாதிக்கும். இன்ஃப்ளேஷன் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா மார்க்கெட்ல டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும். இன்ஃப்ளேஷன் கூடக்கூடாது. இன்ஃப்ளேஷன்றது பற்றாக்குறை. ஸோ அது வந்து கூடாம இருக்கணும். இன்ஃப்ளேஷன் குறையும் போது மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாகும். நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ஏதோ கிரெடிட் கார்டுக்கு நாம பே பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லாட்டினா பேங்க் நமக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லை. ரிசர்வ் பேங்க்கு கிட்ட இருந்து வாங்குற இன்ட்ரெஸ்ட் ரிப்போ ரேட். ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க ஃபண்டை பேங்க்குக்கு கடனா கொடுப்பாங்க. அப்படி கடனா கொடுக்குற பணத்துக்கு பேங்க் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ரிப்போ ரேட். அந்த ரிப்போ ரேட்டை கடந்த 8 குவார்ட்டரா குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4%க்கு ரிப்போ ரேட் இருக்கு. ஒரு காலத்துல 8%க்கு ரிப்போ ரேட் இருந்துச்சு. அப்போ ரிப்போ ரேட் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்கு நிறைய லோன் கொடுப்பாங்க. பேங்க்குக்கு என்ன சொல்றது, அதுக்காகத்தான் ரிப்போ ரேட்டே குறைக்கிறது. ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக ரிப்போ ரேட்டை வந்து குறைச்சு நான் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உனக்கு கடன் தரேன், நீ வாங்கிக்க அப்படின்றது. பேங்க்குக்கு மட்டும் ஆர்பிஐ வந்து கடன் கொடுக்கறது இல்ல. யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா என்பிஎஃப்சி அப்படின்ற நான் பேங்கிங் ஃபினான்சியல் கார்பரேஷன்ஸ் அவங்களுக்கும் கடன் கொடுக்குறாங்க. அண்ட் கோல்டு ரிசர்வ் பண்ணியிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மலப்புரம் கோல்டு லோன் இதெல்லாமே இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன கையில காசை வச்சுக்கிட்டா வந்து கடன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. இவங்க வளர்ந்த கதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். இந்த மலப்புரம், அப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸ் இதெல்லாமே கோல்டு ரிசர்வ் காட்டி ரிசர்வ் பேங்க்ல இருந்து கடன் வாங்குவாங்க. எங்கள்கிட்ட இவ்வளவு கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வ் கணக்கு தான் காட்டுறாங்க. எங்க கையில இவ்வளவு ரிசர்வ் இருக்கு, இத்தனை கிலோ தங்கம் இருக்கு, எங்கள்கிட்ட கடன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு 5 அந்த ரிப்போ ரேட்ல என்ன இருக்கோ அந்த பெர்சன்டேஜுக்கு கடன் கொடுப்பாங்க. இவங்க அந்த கடனை தான் நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ், 12%, 13%, 15%ன்னு கொடுக்குறது. இது முத்தூட் ஃபைனான்ஸ் மட்டும் இல்ல, பேங்க்கும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடும் போதும் பணப்புழக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது, ரிப்போ ரேட்ன்றது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஒரு 8%ல எப்போ இருந்துச்சு அப்படின்னா எக்கானமி ரொம்ப நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது நம்மளோட எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கிடைக்கிற ரிட்டர்ன் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு, ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு, அதுக்கு அடுத்து நாம சாதாரணமா வங்கியில போட்டு வச்சிருக்கிற டெபாசிட்க்கு எல்லாத்துக்குமே வந்து பெர்சன்டேஜ் குறையும். இப்போ வந்து 6.5% தான் அதிகபட்சம். நார்மல் டெபாசிட்டுக்கு 4% தான் வட்டி கொடுக்குறாங்க. ரிப்போ ரேட்டை விட கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இதை வச்சு சில விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டை கண்டுபிடிக்கலாம். ரைட். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயில் பிரைஸ். ஆயில் பிரைஸ் ரொம்ப கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னா ஒரு பேரல் 100 ரூபா 120 ரூபா போகும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. ஆனா இன்னைக்கு டாக்ஸ்ன்ற பேர்ல கவர்மெண்ட் இந்த கதையை மாத்திட்டாங்க. இப்பவும் இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆக்சுவலா எக்கானமியை ஃப்ரீ பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த க்ரூட் ஆயில் குறைஞ்சப்ப நமக்கு கிடைச்சாலும் நாம அதை பயன்படுத்திக்கல.
சில தனியார் கம்பெனிகள் நல்லா வளரணுன்றதுக்காக அரசாங்கம் சில முடிவுகள எடுத்ததுனால, நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது ரொம்ப மோசமா போச்சு. அதுக்கு அடுத்து இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ். அ இன்டர்நேஷனல் அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்குற பேண்டமிக் டிசீஸ் கூட ஒரு இன்டர்நேஷனல் ஃபேக்டர் தான். டொமஸ்டிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது உள்ளூர் அரசாங்கம் வந்து நிலையா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் தனி மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆம், ஒரு தொங்கும் ஹேங்கிங் பார்லிமெண்ட்ல அமைஞ்சது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒழுகும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் அப்படின்றது ரொம்ப மேண்டட்ரி. ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெசிஷனை வந்து அந்த கட்சி வந்து கடைசி வரைக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு காப்பாற்றணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு ஏத்த மாரி இந்த நிறுவனங்கள் தங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா அத வந்து ஒரு லாங் டெர்ம்க்கு அவங்க திட்டம் போடுவாங்க. இந்த திட்டத்த வந்து அரசாங்கம் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்துச்சு. இல்லாட்டினா அரசாங்கம் அடிக்கடி மாறுறதுனால திட்டங்கள், இல்லாட்டினா உங்களுக்கு கிடைக்கிற ஃபண்டு, இல்லாட்டினா இவங்களோட அந்த என்ன சொல்றது? பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து அ அப்படியே இருக்கு அப்படின்னா, அந்த நிறுவனங்கள் வளராது. ஸோ, டொமஸ்டிக் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா முக்கியம். தனி மெஜாரிட்டி அப்படின்றது முக்கியம். அதே மாரி இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாரி 2008ல லேமன் பிரதர்ஸ் அங்க விழுகும்போது, இங்க வந்து மிகப்பெரிய அளவுல அடி ஆச்சு. அப்போ நாம அந்த நியூஸ் எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் ஃபேக்டர் என்னன்றத பார்க்கணும். ஈராக்ல அ வெடிகுண்டு போட்டப்ப நம்ம மார்க்கெட் விழுந்துச்சு. ட்வின் டவர்ல அட்டாக் நடந்தம்போது நம்மளோட மார்க்கெட் விழுந்துச்சு. லண்டன்ல ஒரு தடவ அ வரிசையா சீரியல் பாம் பிளாஸ்ட் நடக்கும்போது நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து அடியாச்சு. இது எல்லாமே இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ்.